I'm sorry, I cannot speak to you in Tamil, and therefore I would have preferred if there was someone to interpret what I say in Tamil. Who is like Cho, then I would say that the translation would be far, far better than the original speech. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்னதை நான் சொல்ல போறது இல்லைன்ற இப்படி ஒரு நம்பிக்கையுடன் அவர் ஆரம்பிக்கிறார். He has no faith in me. That is why he says that what I am going to speak is not what he speaks. No, I can, after listening to him, as interpreted to me by Guru Murthy, Narendra Bhai was being told, translated by our LG Ganeshan. Both of us were enjoying the Tamil speech. I now invite to address you the merchant of death, the merchant of death to terrorism, the merchant of death to corruption, the merchant of death to nepotism, the merchant of death to official inefficiency, the merchant of death to bureaucratic negligence, the merchant of death to poverty and ignorance, the merchant of death to darkness and despair will now address you. Cho remains with us in our thoughts. He will be very proud of the progress this magazine has made in the last 5 decades. Cho had a special style of journalism. For him, 3 things were fundamental. One was facts. Facts are most important. They give moral strength to the report. Second was intelligent arguments. Any reader seeking to formulate an opinion will always appreciate intelligent arguments as they are logical and based on reason. Third, unique to Cho, only and only Cho. He had extensive focus on satire. The first page of Tughlaq carries a satirical cartoon. Satire is the best way to make your point and educate people. 3 நாளைக்கு முன்னால் பிரதம மந்திரி அலுவலகத்திலேருந்து எனக்கு ஒரு டெலிஃபோன் வந்தது. இந்த துக்ளக் ஆண்டு விழா ஜனவரி 14ஆம் தேதி நடக்குமே, இந்த முறை நீங்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று பிரதம மந்திரி நம்மிடம் கேட்டார். எந்த அளவுக்கு சோவும் துக்ளக்கும் அவர் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் தமிழ் படிப்பவர் அல்ல. தமிழ் படித்ததனால துக்ளக்கினுடைய பெருமையை அவர் உணர்ந்து கொண்டார் என்று சொல்ல முடியாது. சோ அவர் பெயரில் வைத்திருந்த மரியாதை, அவருக்கு சோ பெயரில் இருந்த மரியாதை எந்த அளவுக்கு உலகமே நரேந்திர மோடியை வெறுத்த போது இவர்தான் பிரதம மந்திரியாக வருவார், இவர்தான் உறுதியாக ஒரு தலைமை கொடுக்க முடியும் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது மாதிரி ஒரு தீர்க்கதரிசியாக நரேந்திர மோடி அவரை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து எல்லோரும் வெறுத்த போது அவர் உங்கள் முன்னால் நிறுத்தி இவர்தான் தலைவர் என்று கூறிய அந்த மனதில் அவருக்கு அந்த நன்றி உணர்ச்சி மாத்திரம் இல்லாமல் அவருக்கு அந்த அவரோட துக்ளக்கோட ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். தோசார் ஒரு ஜீனியஸ் எல்லாம் வந்து படித்தோ அனுபவத்தாலோ உருவாகிறது இல்லை. அவங்க ஜீனியஸ் ஆகிட்டு உருவாகிட்டு பிறந்து வருவாங்க இந்த உலகத்துக்கு. அதுக்கு வந்து ஒரு துறையை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க.
அந்த துறையில் வந்துட்டு அவர் ரொம்ப தொலைநோக்கு பார்வையுடன் ஒரிஜினாலிட்டியுடன் யாரும் சிந்திக்காத சொல்லாத காரியங்களை செய்து ஜனங்களால் அடையாளம் கண்வாங்க. அடையாளம் பார்த்தவங்க ஜீனியஸ்ன்னு சொல்லி அப்போ தான் அவங்க அடையாளம் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் தான் நம்ம சோ ராமசாமி அவர்கள். அவர் சோ என்று நிரூபிக்கிறதுக்கு அவர் எடுத்த துறை பத்திரிகை துறை, அவர் எடுத்த ஆயுதம் துக்ளக். துக்ளக் வாசிகர் பட்டாளத்தை அவர் உருவாக்கல, ஒரு துக்ளக் ஒரு இனத்தையே உருவாக்கினார் அவர். முரசொலியை வச்சுட்டு இருந்தா அது அவர் திமுக காரன் சொல்லிடலாம், துக்ளக் வச்சிருந்தா அவன் அறிவாளின்னு சொல்லிடலாம். இவர் மாதிரி உழைக்கக்கூடியவங்க இருப்பாங்களான்னு சந்தேகம். குருமூர்த்தி மாதிரி வெறுமை உழைச்சும் பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் ஒரு தடவையிலேயே கிரகிச்சுண்டு எத்தனை சப்ஜெக்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், லா, அக்கௌண்டன்சி அப்படின்னு எதை தொட்டாலும் அதை ஃபுல்லாக டீப்பாக தெரிஞ்சுக்கிறார். அண்ட் அவ்வளவு டைம் ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்து, அவ்வளவு எஃபர்ட்டை கொடுத்து, அவ்வளவு அப்ளிகேஷன் இருக்குது. அண்ட் அபவ் ஆல் இத்தனை கான்டாக்ட்ஸ் இத்தனை இருந்தும் அதன் மூலமாக குறுக்கு வழியில் எதையும் சாதித்துக்கொள்ள நினைக்காத மனிதன். இது அத்வானிக்கு அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாருன்னு தெரியல. இந்த பொறுப்பு என் மீது ஏறக்குறைய திணிக்கப்பட்டது. நான் முன்வந்து ஏற்றுக்கொண்ட பொறுப்பல்ல. சோ இருக்கிற வரையும் என்னால் இதை செய்ய முடியாது, சோ உங்களுக்கு அப்புறம் இந்த பத்திரிகை நடக்காது, இதை மூட வேண்டும் என்று தான் நான் கூறி வந்தேன். நான் அவருக்கு பங்குதாரராக இருந்தேன். 1988 நான் அவருக்கு பங்குதாரராக இருந்தேன். அதுக்கப்புறம் 91 கைவிட்டேன். அதுக்கப்புறம் தமிழ் பத்திரிகை உலகத்தில் உன்னை பற்றி தெரியவில்லை, ஆங்கில பத்திரிகைகள் எழுதுகிறாய், உலகம் அளவில் உன் பெயர் பதிவாகி இருக்கிறது, தமிழ்நாட்டில் உன்னை யாருமென்றே தெரியாது என்பதனால தமிழில் எழுத வைத்தார் அவர். பொருளாதாரத்தை பற்றி தமிழில் கட்டுரைகள் எழுத ஆரம்பித்த பிறகு துக்ளக் வாசகர்களுக்கு நான் அறிமுகமானேன். பிறகு ஒரு ஆண்டு விழாவிலையும் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு அடுத்தபடி குருமூர்த்தி என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வந்தார். அவர் மனதில் அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிறது என்பது மாத்திரம் எனக்கு தெரிந்தது. ஆனால் 1992 நான் இந்த பங்குதாரரிலிருந்து வெளியில் வந்து 2008 மறுபடியும் நீ பங்குதாரராக வர வேண்டும் என்று நான் அது பாதி பங்கு எனக்கு கொடுத்து அதற்கு நான் விலை கொடுத்தேன். அப்பொழுது சொன்னேன், சோ நான் உங்களுக்காக சேர்கிறேனே தவிர உங்களுக்கு அப்புறம் இந்த பத்திரிகை நடக்காது, உங்கள் ஆன்மாவை தொடருவதற்கான அந்த புத்திசாலித்தனமோ மக்களுடைய அந்த ஏற்போ எனக்கு கிடையாது, என்னால் முடியாது என்று கூறினேன். கடைசி வரைக்கும் அவர் போகிற வரைக்கும் நான் அவருக்கு உறுதி கொடுக்கல. எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம். பின்னால் எல்லோரும் இங்கே துக்ளக் குழுமமே எங்கிட்ட சொன்னாங்க, துக்ளக்கில் நீங்கள் தான் எடிட்டராக இருக்கணும்னு சொல்லி ஆசிரியர் விருப்பம், நீங்கள் இன்றைக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் எங்களுக்கு ஆசிரியர் பெயர் மாற்றமே செய்ய முடியாமல் போய்விடும், இந்த பத்திரிகையை மூட வேண்டி வரும் என்கிற நிலைமை வந்தபோது தான் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த பொறுப்பு எங்கிட்ட அப்புறம்தான் புரிஞ்சுது. சோ எங்கிட்ட சொல்லுவார், தமிழ்நாட்டுக்கு இந்த பத்திரிகை தேவை, நீங்கள் உங்களால் நடத்த முடியும், உங்களுடைய பாணி வேறையாக இருக்கும், ஆனால் எங்களுடைய வாசகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தீர்க்க தரிசனமாக என்று சோ கூறினார். அதை நான் இன்று அனுபவபூர்வமாக உணர்கிறேன். இதற்கு காரணம் அவர் சிந்திக்கும் படிக்கும் இந்த நாட்டின் பெயரில், இதனுடைய கலாச்சாரத்தின் பெயரில், பண்பின் பெயரில், பாரம்பரியத்தின் பெயரில் அக்கறை உள்ள ஒரு வாசகர் வட்டத்தை தயார் செய்திருக்கிறார். அதுதான் துக்ளக்கினுடைய ஆஸ்தி. இந்த துக்ளக்கினுடைய ஸ்தாவர ஜங்கம ஆஸ்தி எது என்றால் படிக்கும் ஒரு குழுமத்தை உருவாக்கி இருக்கிறார். இது உருவாக்க முடியாது, சோதான் உருவாக்கி இருக்க முடியும். அந்த குழுமத்தோடு நான் உறவு வைக்க முடியுமே தவிர என்னால் அந்த குழுமத்தை உருவாக்க முடியாது. அந்த குழுமந்தான் துக்ளக்கை நடத்துகிறதே தவிர துக்ளக் குழுவோ ஆசிரியரோ இதை நடத்தலை. அந்த குழுமம் இருக்கிறதே அது இந்த நாட்டை பற்றி கவலைப்படுகிற குழுமம். நம்ம பண்பு, பாரம்பரியம், கலாச்சாரம், நம்ம நாட்டினுடைய தொடர்ச்சி 5000 ஆண்டுகளாக இந்த நாடு இருக்கிற அந்த உணர்வு இருக்கிறத அது போய்விடுமோ என்ற கவலைப்படுகிற ஒரு குழுமம். அது தனித்தனியாக கவலைப்பட்டால் அது பலவீனம். எல்லோரையும் சேர்த்து வைத்ததுனால அந்த பலவீனமே பலமாக மாறி இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து கவலைப்பட்டால் அது பலம், தனித்தனியாக கவலைப்பட்டால் அது பலவீனம். சோ எல்லோரையும் இணைத்ததுனால
அந்த பலவீனமானவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பலமாக மாறி இருக்கிறோம். அதனால தான் துக்ளக் நடந்து கொண்டிருக்கிறது. One of the things I found when I came to Delhi was that those who got the opportunity to rule the nation for many, many years love to keep things in pendulum mode. We all know what a pendulum is. Moving here, moving there. Keep things uncertain. Cause the problem, further it, and then pretend to solve it. Things have changed now. Our government has taken up the mission to solve problems persisting for decades. அரசியல் சாசன பிரிவு 370 எடுத்துக்கொள்வோம். ஜவஹர்லால் நேரு 1964 நாடாளுமன்றத்தில் இது போக வேண்டிய ஒன்று, இது போய்கொண்டிருக்கிறது, தேய்ந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். அதாவது நாட்டுக்கு தேவையில்லாத, நாட்டுக்கு விரோதமான ஒன்று என்பது 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முடிவு செய்யப்பட்ட விஷயம். இதை செய்தால் இது அவசரம் என்று எப்படி கூற முடியும்? இந்த முத்தலாக் இஷ்யூ இருக்க பல பேர் நினைக்கிறாங்க இது முஸ்லீமுக்கு விரோதமான விஷயம். முஸ்லீம்கள் இதை எதிர்த்து எந்த விதமாகவும் பேச முடியாததுக்கு காரணம் சில முஸ்லீம் அமைப்புகள், அவங்க மதசார்பு உள்ள அமைப்புகள் பேசியிருக்கிறார்களே தவிர சமுதாயத்தில் இதற்கு எந்த விதமான எதிர்ப்பு இல்லை. காரணம் என்னவென்றால் அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய இந்த காலத்துக்கு ஏற்காத ஒரு பழக்கம் இருக்கிறது. அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. அது சட்டப்பூர்வமாக தான் தீர்க்க முடியுமே தவிர அந்த சமுதாயத்தினுடைய உள்முயற்சியினால் அது முடியாது என்பதனால் தான் அந்த சமுதாயம் ஏற்றிருக்கிறது. இதுவும் ரொம்ப நாளாக உச்சநீதிமன்றம் கூறி இது கூடாது, இது சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பல முறை உச்சநீதிமன்றம் கூறித்தான் இந்த சட்டம் வந்திருக்கிறதே தவிர அவசரமாக இதை யாரும் செய்யவில்லை. ராமஜென்ம பூமியை எடுத்துக்கொள்வோம். கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளாக ஒரு பெரிய பிரச்சனை. அது எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய அரசியலை மாற்றி இருக்கிறது என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, அங்கு கோவில் தேவை என்று. அந்த முஸ்லீம் அமைப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதில் கூட நான் இருந்திருக்கிறேன். 1990 வரைக்கும் முஸ்லீம்கள் கடுமையான எந்த முயற்சியும் எடுக்கலை. கே முகமது என்கிற கேரளாவில் தொல்பொருள் ஆய்வாளர், அவருடைய புத்தகம் கூட எழுதியிருக்கிறார், அவர் பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்கிறார், கட்டுரை எழுதியிருக்கிறார். 1975 அந்த இடத்துல கோவில் இருக்கிறது என்பதை கூறிய அந்த கமிட்டி, ஆய்வு செய்த கமிட்டியில் இருந்தவர் அவர் சொல்கிறார், 1990 இந்த உண்மை வெளிவந்த உடனே முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் நாம் இதை விட்டு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த நம்ம இடதுசாரி தொல்பொருள் ஆய்வாளர்கள், நம்ம சரித்திர நிபுணர்கள் இருக்காங்களா, அது எப்படி சொல்கிறீங்க, ராமர் ஒருத்தர் இருந்தாருங்கிறதுக்கே ஆதாரம் இல்லை, ராமருக்கு கோவில் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று கூறி அந்த முஸ்லீம் சமுதாயத்தை உசிப்பி விட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையாகியதை இது எல்லோருக்கும் தெரிந்தது தானே. அந்த இடத்துல 1934 அப்புறம் வழிபாடே நடக்கலை, அது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். இதை பிரச்சனையாக மாற்றியதே இந்த மதசார்பற்ற அரசியல்வாதிகளும் குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்களும் தான். அது ஒரு பெரிய அளவுக்கு போராட்டமாக மாறி இந்த நாட்டையே பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு பின்னால் உச்சநீதிமன்றம் தலையிட்டு, இது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது யாருமே எதிர்க்கலை. ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்கிற முடிவு அவசரமாக எடுத்த முடிவு அல்ல. இது எல்லாம் காலங்காலமாக பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்க விஷயம். இந்த 4வது குடியுரிமை சட்ட திருத்தத்தை பற்றி கூறினேன். 1950 இதை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். செய்வதற்கு யாருக்கும் துணிவில்லை. இதை இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதனால இதை அவசரமாக செய்து விட்டார்கள் என்று கூறுவது தவறு. சைனா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே 135 தடவை இன்கர்ஷன்ஸ்னு போட்டிருந்தாங்க படைகள். அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் எங்களுதுன்றாங்க. பார்டர் டிஸ்பியூட்டில் அவங்களோட மோசமாக நடந்துக்கிறவங்க யாரும் கிடையாது. ஆனால் இந்தியாவும் சீனாவும் நல்லுறவு வேண்டும் என்று சொல்ல இங்கே பலர் தயாராக இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அமெரிக்கா உறவை ஏத்துண்டு சீனாவை அமுக்க முடிஞ்சதுன்னா அமுக்கணும்னு நான் சொல்கிறேன். சைனா இஸ் த மோஸ்ட் அன்டிபெண்டபிள் நெய்பர். நமக்கு அதனால் இடைஞ்சது தான் வரும். அதே சமயத்தில் ஓப்பனாக விரோதம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ கருணாநிதி ராமதாஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். மகாபாரதத்தில் ஒரு கதை, ஒரு மர பொந்துலேருந்து ஒரு எலி வெளியில் வந்தது, கொஞ்சம் அப்படி சுற்றலான்னு, இற தேடலான்னு. அந்த சமயத்தில் ஒரு பூனை வந்துடுது. இதுக்கப்புறம் திரும்பி பொந்து உள்ளே போயிடுது. அப்போது அந்த பூனை சொல்லிது, இல்லை நீ வெளியில் வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இது சொல்லுது, நான் வரமாட்டேன், நான் உனக்கு உனக்கு நீ என்ன சாப்பிட்றவன், நான் போய் ஒன்றை நம்பி எப்படி வெளில வரமாட்டேன். அந்த சமயத்தில் ஒரு வேடம் வந்து வலையை விரித்தான். அந்த வலையில் பூனை மாட்டின்னு பூனை மாட்டின்னு உடனே எலி தைரியமாக வெளில வந்துடுது. அந்த பூனை, நீ இப்போ என்ன நெட்டை கட் பண்ணி விட்டுரு, பல்லால் கடிச்சு நான் தப்பிச்சிக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ்னு பூனை கேட்டுது. எலி சொல்லிட்டு, நான் உன்னை கட் பண்ணி விடலாம், ஆனால் நீங்கள் என்ன சாப்பிட்ருவியே அப்படின்ற சமயத்தில் பாம்பு வந்து ஒரு பக்கம், எலி பாம்பு தன்னை விழுங்கிட போகிறதுன்னு பார்த்து இன்னொரு பக்கம் கீரி, இதுக்கு நடுவில் நம்ம மாட்டின்னு சாவோன்னு எலி என்ன பண்ணிது, பூனைக்கிட்ட பேரம் பேசிது. ஆல்ரைட், நான் உனக்கு வலையை கட் பண்ணி விட்றேன், ஆனால் இப்போ நீ எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும், உன் மடியில் நான் படுத்துப்பேன், இது ரெண்டும் அண்ணட போனப்புறம் நான் உனக்கு கட் பண்ணி விட்றேன். சரின்னு பூனை ஒத்துண்டு எடுத்து எலி அங்கே போய் படுத்து கொண்டது. பாம்பும் கீரியும் போய் விட்டன. பூனை வந்து எலியை பார்த்து, சரி அது ரெண்டும் போயாச்சு, இப்போ வலையை கட் பண்ணி விடு. இது நான் மாட்டேன்னு எலி, வார்த்தை கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறேன், ஆனால் அதுக்கு டைம் இருக்குது. இந்த வேடம் வருவான், அவன் கிட்ட வந்த உடனே நான் வலையை கட் பண்ணி விடுறேன். அப்போ உனக்கு வந்து அந்த வேடங்கிட்ட தப்பிச்சுக்கணுன்றது தான் உனக்கு மெயின் ஐடியாவாக இருக்கும். அப்போ நீ என்ன மறந்துடுவ, அப்போ தான் கட் பண்ணுவேன். சரி, அதே மாதிரி வேடம் வந்தான், கிட்ட வந்து வலையை எடுக்க போகிற சமயத்தில் இது குதிரை விட்டுடுத்து பூனை ஓடி போச்சு. வேடம் ஏமாந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இது பொந்து உள்ள போயிடுது. பூனை திரும்பி, நீ எனக்கு உதவி பண்ணிட்ட, நானும் உனக்கு உதவி பண்ணிட்டேன், அதனால் இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த கதை எங்கிட்ட வேண்டாம். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நெசசிட்டி வந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது, அந்த நெசசிட்டி போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சு, போகணும். இந்த மாதிரி தான் சைனா மாதிரி நாடுகள்கிட்ட நாம் இருக்கணும்ன்ற. நடுநிலை என்பது சரி தவறு இது இரண்டுக்கும் மத்தியில், இதுவும் சரி அதுவும் சரி, அந்த மாதிரி பத்திரிகைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு நடுநிலை பத்திரிகைகள் என்ற பெயரும் உண்டு. அதில் ஒரு முக்கியமான பத்திரிகை ஹிந்து பத்திரிகை. ஆனால் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மதியில் நாங்கள் ஒரே ரெண்டுக்கும் ஈக்வி டிஸ்டன்ஸ் வைத்திருப்போம் என்று கூறுவது ஒரு தவறானது, நாணயமானதல்ல என்பதனால துக்ளக்கில் இதை பற்றி ரொம்ப மிக ஆழ்ந்து தவறுக்கும் சரி என்பதற்கும் மத்தியில் இருக்கக்கூடாது, சரி என்பது சரி என்று கூற வேண்டும் என்கிற அந்த ஆண்மை படைத்த பத்திரிகை, அதற்காக எந்த கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மை பத்திரிகை பறிபோனாலும் சரி துவக்கத்திலேயே நடந்தது. நரேந்திர மோடி அவர்களுக்கு குஜராத்தில் பல முஸ்லிம்கள் கணிசமானவர்கள் ஓட்டளித்திருக்கிறார்கள். டெலிவிஷன்லேயே வந்து சொன்னாங்க, இன்டர்வியூலேயே சொல்கிறாங்க, அவங்க என்ன கலவரம் நடந்து போச்சு, இதுக்கு முன்னாலெல்லாம் நடக்கலையா, இப்போ மட்டும்தான் நடந்ததான்னு அவங்க கேட்குறாங்க முஸ்லிம்ஸ். குஜராத்தில் அவர் மோடி கிட்ட கேட்டாங்க ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ், இனிமேல் முஸ்லிம்ஸுக்கு இங்கே செக்யூரிட்டி இருக்குமா அப்படின்னு. அவர் சொன்னார், ஒவ்வொரு குஜராத்திக்கும் செக்யூரிட்டி இருக்கும், அதில் முஸ்லீம்களும் அடக்கம். இதில் என்ன தனியாக பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. பல பேர் சொல்கிறாங்க, இந்த எடப்பாடி வந்து பாஜகவினால தான் அவர் வந்து பதவியில் இருக்கார், பாஜகவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, பாஜக வந்து எடப்பாடியை பிடிச்சி தள்ள முடியாது, எடப்பாடிக்கு அவருடைய சுக்கிரதசை ஓடுவதனால அவருக்கு எதிர்ப்பு எதுவும், யார் எதிர்த்தாலும் சரி எதிர்ப்பு இல்லாத போது அவருக்கு சொந்த வகையில் செல்வாக்கு இல்லாத இருக்கலாம், அரசியலில் பெரிய ஒரு ஆளுமை இல்லாத இருக்கலாம், ஆனால் அவர் அந்த பதவியில் இருக்கார், அந்த பதவியில் இருந்து அவர் வெளியேற்றுவதற்கு யாராலையும் முடியலைங்கிறது தான் உண்மை. சிலதெல்லாம் மீதியே வைக்கக்கூடாது. அக்னிசேஷம் ரணசேஷம் சத்ருசேஷம் ததை வச்ச புனப்புன பிரவர்த்தேத தஸ்மாத் சேஷம் ந காரியேத். அக்னி, கடன், பகை இதெல்லாம் மீதி வச்சாங்கன்னா திரும்பி வளர்ந்துடும். அதனால் ஃபுல்லாக அழின்றான். அந்த மாதிரி அழிக்கப்பட வேண்டிய சக்தியாக திமுக விளங்குகிறது. தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு ஆன்மீக தலைமை தேவை என்பதற்கு ஒரு 3-4 உதாரணங்கள் கூறுகிறேன்.
ஒரு காலத்தில் கருப்பு சட்டை என்றால் தெய்வத்தை எதிர்ப்பது என்று கூறுவார்கள். இன்றைக்கு கருப்பு சட்டை என்றால் அது ஐயப்பன் கோவில் என்று அர்த்தம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு மாறிவிட்டது. பிரதோஷம் என்றால் என்ன என்று யாருக்குமே தெரியாது. நான் 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இது கபாலீஸ்வரர் கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு போகும்போது ஒரு 50 பேர் இருப்போம். இன்றைக்கு கபாலீஸ்வரர் கோவிலில் பிரதோஷத்தன்றைக்கு உள்ளே போக முடியாது. தமிழ்நாட்டில் ஆன்மீகம் தழைத்திருக்கிறது. இன்றைக்கு 5000 பேர் போன ஒரு பழனி காவடிக்கு இன்றைக்கு 10 லட்சம் பேர் போகிறார்கள். மாதம் போகிறார்கள். 20லேருந்து 30 வயது இளைஞர்கள் போகிறார்கள். இளைஞர்கள் இன்றைக்கு ஈர்க்கப்படுவதே ஆன்மீகத்தால் தான், அரசியலால் அல்ல. அதை ஸ்டாலின் கூறியிருக்கிறார். எங்கள் கட்சி, அதாவது அரசியலுக்கு இளைஞர்கள் வருவதில்லை என்றால் எங்கள் கட்சிக்கு வருவதில்லை என்று அர்த்தம். தமிழ்நாட்டு இளைஞர்களை ஈர்க்கும் அளவுக்கு தலைமை இல்லை, கொள்கை இல்லை, நேர்மை இல்லை, வசீகரம் இல்லை. இந்த நிலைமையில் தமிழ்நாடு திக்குத்து நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் இதுலேயும் ஒரு தீர்க்கதரிசி, இது ரெண்டும் உருப்படாது என்று அவருக்கு தெரியும். அதனால தான் ஒரு முறையும் ரஜினிகாந்த் இங்கே இருந்திருக்குமா சார் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். ரஜினி பாலிடிக்ஸுக்கு இது தமிழ்நாட்டில் நான் நினைக்கிறேன் இன்னும் 50 வருஷத்துக்கு கேட்டுன்னு இருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அவ்வளோ லேசில் மாற்றுறதில்லை. பட் அவரை மாதிரி ஒரு ஆள் வந்தால் பாலிடிக்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்றது என்னுடைய மாற்று தேவை, தேசிய கட்சி தேவை. காங்கிரஸோ பாஜகவோ தான் வர வேண்டும். ஆனால் காங்கிரஸ் வருகிற நிலைமையில் இல்லை. ஏன்னா அதுவே திமுக போல ஆகிவிட்டது. பாஜக ஒன்று தான் வர முடியும். அது திரிபுரா போலவோ மேற்கு வங்கம் போலவோ ஒரு பெரிய அளவுக்கு அதில் ஒரு தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படுமா என்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்த ஆண்டு விழா 2021 தேர்தலுக்கு முன்னால் வருகிற ஆண்டு விழா. அதற்கு முன்னால் தெளிவு இருக்கும். நாம் வாசகர்களுக்கும் தமிழகத்துக்கும் நம்முடைய கருத்தை, இன்னும் ஆழ்ந்த கருத்தை பதிவு செய்ய முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.